ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது அந்த ஒரு குறும்படம் அடடடடடடா என்ன ஒரு சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விஜய், பார்வதி, திவாகர், நம்ம கானா வினோத் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த குறும்படத்தில் வந்துட்டு மாசாக வந்துட்டு பட்டை கிளப்புறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியோட விஷயங்களும் அப்படியே வந்தது. அதுலேயும் ஒரு டைம் வந்துட்டு நம்ம சபரி வந்து பிடிச்சி தள்ளுவார் பாருங்க. அதை அந்த இதை மட்டும் ஒரு 3 வாட்டி கட் பண்ணி நிறைய இடங்களில் போட்டதை சபரியோட ஃபேஸை வந்து அங்கே காமிக்கிறாங்க. சபரி அப்படியே அவருக்கே கஷ்டமாகுது. ஐயோ அப்படின்னு பதட்டமாக வர்றாரு. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த காட்சியை பார்க்கும்போது அவருக்கே ஒரு மாதிரி ஆகுது. அப்போ வெளியில் பார்த்து எத்தனை பேருக்கு இதுவாக இருக்கும்? எத்தனை அப்பப்பப்பா என்ன ஒரு ஏவியா. இதில் என்ன காமெடினா அரோராவை காட்டவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு இதில் காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியாக அந்த ஏவி போட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லோரும் செம்மையாக அந்த என்ஜாய் பண்ணுறாங்க. அரோராவில் மூஞ்சிலாம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அங்கே பண்ணியிருந்தா தானே அங்கே வர்றதுக்கு. விக்ரம் வராரு, சபரி வராப்புல, விஜய் பார்வதி வராங்க, திவாகர் வராங்க, கமருதீன் வராரு, எல்லாரும் வராங்க. திவ்யா கூட வந்து 2-3 இடத்துல வந்தாங்கன்னு நினைக்கிறேன். 2 இடம் நினைக்கிறேன். அதுவும் விக்ரம் கூட சண்டை போட்டது, அப்புறமா அந்த கார் சம்பவம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அரோரா ஒரே ஒரு இது மட்டும்தான். அதையும் கடைசியாக வந்துட்டு நான் பார்த்துட்டு அரோரா அப்படின்னு திவ்யா சொன்னதுக்கப்புறமா எங்கே நான் வரவே இல்லையே அப்படின்னு அரோரா அங்கே சொல்லி புலம்புனதை பார்க்க முடியுது. ஸோ இதுலேருந்தே தெரியும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் பயங்கர மாசாக இருந்துச்சுங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சபரி கூட அந்த ஃபைட் பண்ண விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் கமருதுன்னு விஜய் பார்வதி வந்துட்டு அந்த முதுகுல குத்துற மூமெண்ட், அந்த ஒரு கத்தி இதை பற்றி அதை பற்றி பேசின விஷயங்கள் நிறையா. அதுக்கப்புறம் அந்த பாட்டில் அதில் வந்துட்டு விஜய் பார்வதியும் திவாகர் பேசும்போது பண்ண விஷயங்கள், அவங்க வந்து கோச்சிட்டு போகும்போது அந்த பக்கம் எல்லோரும் சிரிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயங்கள். இதை வந்து உண்மையிலேயே வந்துட்டு குறும்படம் மாதிரியே இருந்துச்சு. நிறைய பேர் வந்து என்னென்ன பண்ணாங்க அப்படின்ட்டு காலையில் ஒரு குறும்படம் ஒன்று போட்டிருந்தாங்க ஃபன்னாக. அதை விட இது செம்ம மாதம் இருந்துச்சு. எல்லாருமே வந்துட்டு எனக்கு 2வது வாட்டி போடுங்கன்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணாங்க. பட் பிக் பாஸ் வந்துட்டு அன்றாட வேலையை பாருங்கள் அப்படி முடிச்சு விட்டாப்புல. வேறு லெவல் வேறு லெவலாக இருந்துச்சு. சான்ஸே இல்லை. கண்டிப்பாக விஜய் பார்வதி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.